Hello guys, welcome back to Mimi's Life. இன்னைக்கான வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா how to packing products without investment அப்படிதான். பிகினரா இப்ப நம்ம பிசினஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம எல்லாமே நம்ம பிசினஸ்க்கு ரிலேட்டடான திங்ஸ் வாங்கவே யூஸ் பண்ணிடுவோம். அதாவது இப்ப நான் ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த ஜுவல்லரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்கி நான் என்னோட பட்ஜெட் ஃபுல்லா காலியிடும். பட் நான் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் நம்ம பேக்கிங்க்கு தேவையான இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு காசு நம்ம எதுவுமே வச்சுக்கலையே அப்படின்னு சொல்லிதான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்மளோட ப்ராடக்ட்ஸை எப்படி கொஞ்சம் கூட செலவு இல்லாம எப்படி நம்ம அழகா பேக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னும் பட்ஜெட்டா எப்படி நம்ம அதை பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் உங்களுக்கு 1 by 1 மெட்டீரியல்ஸை காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்டை பேக் பண்ணலாம், அதை நம்ம எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது கார்ட்ஸு. இப்போ நான் இந்த மாதிரி ஜுவல்லரி பேக் பண்ணோம்னா அதை நம்ம இந்த மாதிரி அழகா வெளியில இருந்து பாக்குறப்ப தெரியணும். ஸோ ஜுவல்லரி எப்படி இருக்கு, என்ன ஜுவல்லரின்னு தெரியறதுக்கு அது மாதிரி நம்ம நிக்க வைக்கணும். ஸோ நிக்க வைக்கிறதுக்காக நம்ம கார்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இந்த கார்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிடுறேன், செலவே இல்லாம. இப்ப நம்ம ஆன்லைன்ல திங்ஸ் எல்லாம் வாங்குவோம். நம்ம ட்ரெஸ் வாங்குறப்ப அதுக்குள்ள ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இன்விடேஷன்ஸ் கார்டு நான் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கார்டை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கே இதை நான் யூஸ் பண்ணுவேன். இல்லையா இன்விடேஷன் கார்ட்ஸ் இருக்கு, நம்ம அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கார்டை பார்த்தீங்கன்னா நான் 6 கட் பண்ணிக்கிறேன். சும்மா நார்மலா ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன ஷேப்ல வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி நான் அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி நம்ம இந்த மாதிரி அட்டை மாதிரி நம்ம கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் நீங்க கேர்ஃபுல்லா அதை வாங்கி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்ல இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இதை மறைக்கணும்னாலும் என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த டிப்ல சொல்றேன். பட்ஜெட்டா இன்வெஸ்ட் பண்றது ரெடி அப்படின்னா சார்ட் நீங்க வாங்கிக்கலாம். 10 rupees or 7 rupees இருக்கும்னு நினைக்கிறேன் சார்ட் பேப்பர். அது நீங்க ப்ளூ கலர், பிங்க் கலர், எல்லோ கலர் அந்த மாதிரி கலர்ஸ்ல வாங்கி நீங்க ஒரு சார்ட்டையே ஒரு 50 pieces கிட்ட கட் பண்ண முடியும். இந்த சைஸ்ல எடுத்தீங்கன்னா அதை கட் பண்ணி நீங்க ஒரு 50 ப்ராடக்ட் அதை பேக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்கான ஆப்ஷன் தான் சார்ட் பேப்பர்ஸ். வாங்க நாங்க செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, கவர்ஸ். இப்போ நம்ம கிட்ட சார்ட் அட்டை இருக்கு பேக் பண்ண, அதை உள்ள வச்சு பேக் பண்ணதுக்கு நம்ம கவர் வேணும். இப்ப நம்ம ட்ரெஸ் அட்டை எடுக்கிறோம்னா அதுலயே கவர்ஸ் இருக்கும். இந்த கவர்ஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கவர்ஸ் தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி டேப் யூஸ் பண்ணி ஒட்டி கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல இந்த மாதிரி கவர்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ்ல ஜிப்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ் வாங்கிக்கலாம். இது 100 pieces 150 pieces 300 அந்த மாதிரி ரேட்ல கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது விஷயம் என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது இந்த மாதிரி டேப் தான். ஸோ இந்த மாதிரி டேப்ஸ் நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. முக்கால்வாசி பெரும்பாலான வீட்கள்ல இந்த மாதிரி டேப்ஸ் நார்மலாவே வச்சிருப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட் டேப்ஸ். ஸோ இது நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்காக நான் சொல்றேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்ஸ். நீங்க கவரை ஸ்டிக் பண்ணதுக்கோ இல்லை உள்ள இருக்க பொருளை நம்ம அட்டாச் பண்ணதுக்கோ இது யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைங்கிற பட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி பட்ஜெட் ஆப்ஷன்ல நான் என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டபுள் சைடட் டேப்ஸ். இந்த டேப்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். இதை நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணலாம். இப்ப இதை நான் இவ்வளோண்டு கட் பண்ணி இதை நான் 2 கட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஜுவல்லரிஸை இப்படி ஒட்டி ஸ்டிக் பண்ணோம்னா அது நல்லா ஸ்டேபிளா இருக்கும். இது பட்ஜெட் ஆப்ஷன். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா சிசர்ஸ். நம்ம சிசர்ஸும் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, இது எப்பவுமே எல்லார் வீட்லயும் இருக்குது தான். ஸோ இது நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல சொல்றேன், நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்தா இதுல 5th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் பாட்டில்ஸ். இது போனஸ் பாயிண்ட் தான், பட்ஜெட் ஆப்ஷன்ல தான் இது வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஒன்று,
பிளாக் கலர்ல ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று 25 rupees 30 rupees வரும். ஸோ பிளாக்ல ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இன்விடேஷன் கார்ட்ஸ்லாம் டெக்ஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நான் பிளாக்கோ இல்லை ஒயிட் கலர்லையோ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அதை நான் ட்ரை பண்ணிட்டேன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா சில கார்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் இருக்கும் இல்லை கிரே கலரில் இருக்கும். அந்த ஜுவல்லரியை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ பேக்ரவுண்டுக்காக இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இல்லை நான் ஒயிட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒயிட்டில் இந்த கலர் அழகாக தெரியுங்கிறதுக்காக நம்மளுக்கு வேண்டிய இடத்துல வந்து பிளாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா பிளாக் கலரில் இது இன்னும் ஹைலைட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ஜுவல்லரிஸை நம்ம நல்லா லுக்காக வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா பட்ஜெட் ஆப்ஷனில் எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம பேக் பண்ணலாம், அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்போம். ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எப்படி பேக் பண்ணலான்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி கார்ட் சூஸ் பண்ணி 2 சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்மளோட செயினை வந்து அந்த கேப்பில் நம்ம வந்து உள்ளே விட்டுக்க போகிறோம். உள்ளே விட்டுட்டு நடுவில் இந்த இது வர மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே பின்னாடி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். இந்த கவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டட்டுக்கு நம்ம நார்மலாக ஹோல் போட்டு உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பேக்கில் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா நம்மளோட பேக்கிங் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.